செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். தெரியுமா, 1998 எங்களுக்கு பிறகுதான் திமுக நீயே பட்டியலினத்தை சார்ந்தவருக்கு ஒரு மத்திய அமைச்சர் பதவி நீ கொடுக்கிறீங்க. அப்ப யாரு ஆதரவு பண்ணணும், யாருக்கு ஆதரவு அளிக்கணும்? எங்கள் கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களுக்கு ஆதரவு அளிக்கணும். நாங்கள் உணர்வுபூர்வமானவர்கள், சும்மா வசனம் பேச மாட்டோம். எங்க நோக்கம் சமூக நீதி. அனைத்து அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட அத்துணை சமூகங்களும் முன்னுக்கு வர வேண்டும் என்கிற நோக்கம். அது அதான் எங்கள் ரத்தத்தில் இருக்கிறது. ஆனா திமுக இந்த ரெண்டு சமுதாயத்துக்குள்ள சண்டையை மூட்டி விடணும், ரெண்டு சமுதாயத்துக்குள்ள பிரிச்சு விட்டுடணும், கொளுத்தி விட்டுடணும், பிரச்சனை மூட்டணும். இதப்படிதானே நீங்க ஆட்சிக்கு வந்துட்டு இருக்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அரசு பள்ளிக்கூடத்தில் படித்த பிள்ளைகளுக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொண்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதுதான் சமூக நீதி, இதான் சமூக நீதி. இந்த 5 ஆண்டு காலத்தில் என்னத்தையா, எந்த ஆணியையா புடுங்கினீங்க? என்னையா நீ செஞ்சீங்க திமுக அரசுல? சமூக நீதி என்னையே உனக்கு தெரியுமாயா? சமூக நீதி கலைஞரோட முடிஞ்சு போச்சு. ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் தெரியல. இங்க இருக்கிறாங்க பூர்வகுடி மக்கள் மீனவர்கள், காலங்காலமா மதராசு பட்டணம் அதுக்கு முன்புல இருந்து இங்க இருந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க நிலை என்ன? அதே 400 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தாங்களோ இன்னைக்கு அதே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதிரான ஒரு திட்டம் மாமல்லன் திட்டம். யார் கேட்ட அந்த திட்டத்தை? இயற்கை அப்படியே இருக்கணும். இயற்கையை மாற்றுவது நீங்க யாரு? இயற்கையை மாற்ற முடியும்? உங்களுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தா? அந்த மாமல்லன் திட்டம் அதை நாங்கள் எதிர்க்கின்றோம். இந்த திட்டம் வராது. அத்துணை மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவர்களே, உங்களுக்கு நான் இருக்கின்றேன். அன்புமணி ராமதாஸ், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நாங்கள் இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, மீனவர் சமுதாயத்திற்கு நான் ஒரு வாக்குறுதி கொடுக்கின்றேன். நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியாக வருவார். வந்தவுடன் மீனவர் சமுதாயத்திற்கு எம்பிசியில் உள்ஒதுக்கீடு வழங்க, தனி ஒதுக்கீடு, உள்ஒதுக்கீடு வழங்க இந்த அன்புமணி ராமதாஸ் உறுதி அளிக்கின்றேன். இது ஏதோ இந்த பகுதி, இந்த தொகுதிக்காக நான் சொல்லல. இன்னொன்னு, இது நான் தேர்தலுக்காக, ஓட்டுக்காக நான் சொல்லல. உணர்வுபூர்வமாக நான் சொல்கின்றேன். இதைத்தான் நான் கடந்த காலங்களில் நான் சொல்லி வருகின்றேன். ஆக இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், சிந்திக்க வேண்டும். அதனால்தான் ஒரு மாற்றம் வர வேண்டும், தமிழ்நாட்டில் மாற்றம் வர வேண்டும். இந்த மாற்றம் யாரால முதல் வரப்போகுது? இந்த தொகுதி மக்கள், நீங்கள், உங்களால் வரப்போகிறது. நம்ம மறுபடியும் சொல்றேன், திமுக கூட்டணியில் நிக்க வைக்கிறவர் யாரு? ஒரு கட்ட பஞ்சாயத்து. உங்க நிலத்துல அபகரிப்பு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த கும்பல் அப்படி இருக்கிறாங்க. அவருக்கு போய் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் பார். ஏன் வர நல்ல ஆளே கிடையாது உங்களுக்கு? அதனால இதையெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். சிந்தித்து தெளிவாக, குறிப்பாக பெண்கள், மீனவர்கள், விவசாயிகள், மாணவர்கள், பெற்றோர்கள், வியாபாரிகள், எல்லாத்துக்கும் மேல அரசு ஊழியர்கள், அரசு ஊழியர்களுக்கு வச்சாரு பாரு நாமம். 5 ஆண்டு காலம் நாம வச்சாரு பாரு. நான் அதை செய்யறேன், இதை செய்யறேன். 505 வாக்குறுதிகளை கடந்த தேர்தலில் வைத்து அதில் வெறும் 66 வாக்குறுதிகள் தான் திமுக நிறைவேற்றி இருக்கிறது. எவ்வளவு? 505 வாக்குறுதி, வெறும் 66. அதனால்தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், உறுதியாக ஒரு மாற்றம் வர வேண்டும்.